வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் விருதாச்சலம் தொகுதியில் தேமுதிக போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மறைந்த தலைவர் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அங்கு வேட்பாளராக களம் இறங்குவார் என்றும் தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகர் இன்று அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய விஜயபிரபாகர், எந்த கூட்டணியில் இருந்தாலும் விருதாச்சலம் தொகுதியில் நாங்கள் களம் இறங்குவோம் என்று உறுதியுடன் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் இல்லம் தேடி உள்ளம் நாடி என்ற தலைப்பில் பிரேமலதா அவர்கள் தலைமையில் பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட இருக்கு அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அத்துடன் தேவைப்படும் நேரத்தில் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து பேசி திட்டமிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதே நேரத்தில் செய்தியாளர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா, விஜயின் மதுரை வருகை குறித்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்கு பதிலளித்த விஜயபிரபாகரன் அதுக்கு ஒரே வார்த்தையில் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் விஜய் மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாடு எதற்காக நடக்கிறது என்பதை அவரிடம் கேட்கணும். எங்களுக்கு அன்று மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பிறந்தநாள் ஆகும், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. விருதாச்சலம் தொகுதியில் பிரேமலதா அவர்கள் விஜயகாந்த் வேட்பாளராக போட்டியிடுவார் என்பதை மீண்டும் அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. விஜயபிரபாகரின் இந்த அறிவிப்புகள் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதை பற்றி அவங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. எங்கே போய் பார்க்கல? கட்சி சார்பு யாரும் போய் பார்க்கல. தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் இருக்கோமா கேட்குறேன். இருந்தீங்கன்னா புரியல எனக்கு. சரி, அப்போ நாங்கள் தான் இருக்கோம். அவரை வந்து பார்க்கலாம்ல. என்ன கேள்வி கேட்குறீங்க? இல்லை சார், இல்லை மரியாதை நிமிஷம் தேவையான நேரத்தில் நாங்கள் போய் சந்திப்போம். எங்களுக்கு என்னைக்கு தேவையோ அன்னைக்கு சந்திப்போம். இல்லை நீங்கள் கேட்குறதே புரியல. நீங்கள் அவர் வந்திருக்காருன்னா அவர் பிரதமராக அவர் மக்கள் பணியே செய்ய வந்திருக்காரு. கூட்டணி எல்லாம் நாங்கள் ஜனவரி 9 நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நாங்கள்